ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 மேக்ஸ் தான் வந்து பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 2 வந்து சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க 6 and 20க்கு யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 6 and 20 கொடுத்துருக்கிற நம்பர். ஓகேவா? ஸோ 6 நம்ம எப்படி எழுதலாம்? நார்மலாக 2 into 3ன்னு எழுதலாம். 20 நார்மலாக நம்ம எல்சிஎம் போட்டு சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட்லேயே கூட நீங்கள் போட்டு கண்டுபிடிங்க. ஆனால் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 2 5 20 2 எத்தனை 2 இருக்குது, அதனால் 2 to the power of 2 5. ஃபஸ்ட்டு எல்சிஎம் இதில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் பவர் of common numbers, common prime numbers. இப்போ நம்ம சால்வ் பண்ணதில் காமன் நம்பர்ஸ் இதில் பவர் கிரேட்டஸ்ட் பவர். ஓகேவா? 2 to the power of 2. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு காமன் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதையும் நம்ம எழுதணும். ஓகேவா? அப்போ இங்கே 4 இது 15 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எல்சிஎம் வந்து உங்களுக்கு 60. ஓகேவா? அதுவே ஹச்சிஎஃப்பாக இருந்தது அப்படின்னா இங்கே காமன் நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே காமன் நம்பர்ஸ் மட்டும் வராது, கூடவே எக்ஸஸாக இருக்கிற நம்பர்ஸையும் காமன் நம்பர்ஸ் இல்லாத நம்பரையும் வந்து நாம் எழுதணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் பவர். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் பவர் of common prime number. இங்கே நான் காமன்கிற டேர்ம் போடக்கூடாது, ஏன்னா காமன் மட்டுமே வந்து மல்டிபிள் பண்ணலை. இங்கே 2 to the power of 2. ஸோ ஹச்சிஎஃப் வந்து உங்களுக்கு லீஸ்ட் தானே, அப்போ 2 to the power of 1, அப்போ 2. எல்சிஎம் 60 and ஹச்சிஎஃப் 2. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.